ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதமே ஒரு சில மாற்றங்கள் இருந்திருக்கும். அது நீங்கள் இடம் மாற்றமாக இருக்கலாம், இல்லாட்டி வீடு மாற்றமாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வேலை பார்க்க இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு போஸ்டிங்காச்சும் உங்களுக்கு மாறி இருக்கலாம். ஸோ அப்படி மாறாமல் ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் வந்து அதிகமாக எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலி எனக்கு லைஃப் எப்படி இருக்கும், எனக்கு வந்து கையில் காசு பழக்கம் எவ்வளோ காசு இருந்தாலும் தங்க மாட்டேங்குது, இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா வர்ற காசை நான் கடன்காரங்களுக்கே கொடுத்துட்றேன், எனக்கு வந்து காசு பழக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சாதகமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிப்ரவரி மாதம் தொடங்கின முதல் வார காலகட்டங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்றாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதனும் சேருது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு. மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் பார்த்தா உங்களுக்கு வந்து பணம் வந்துடும். ஸோ பணப்பழக்கம் அப்படிங்கிறது மகராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க கடன்களே வந்து பார்த்தா முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடைக்க நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலே வந்து பார்த்தோம்னா 3-4 கிரகங்களோட சேர்க்கை இருக்கனால உங்களுக்கே பார்த்தோன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிடுவீங்க. மற்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இன்னைக்கு எப்படி இருந்தாங்க, நாளைக்கு எப்படி இருக்காங்க, நேற்று எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஓ ஓ ஏன்னா லக்னத்தில் வந்து அவங்க ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாத தொடக்கத்துலேருந்து சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறனால திடீர்னு காலம்லாம் ஜாலியாக சந்தோஷமா இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரமே உங்களுக்கு கோவமாயிருவீங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் ரொம்ப ஒரு ஒஸ்டா ரொம்ப சிரமமா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கலந்து நடக்கக்கூடிய ஒரு மாசமா அந்த பிப்ரவரி மாதம் தொடங்கின முதல் வார காலகட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக ஒரு விஷயங்கள் மாறும். முக்கியமா அந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து பொறுப்பா நடந்துக்கணும் நீங்க அதிகமா முயற்சி பண்ணுவீங்க. இந்த விஷயத்த பண்ணணும், இந்த விஷயத்த பண்ணக்கூடாது. இது கரெக்ட், இது கரெக்ட் இல்ல. அப்படின்ட்டு நீங்க வந்து பொறுப்பா நடந்துக்கணும். அதே மாதிரி எல்லாத்துலயும் வேகமா செயல்படணும். ஒரு விஷயத்த நினைச்சிட்டோமா அந்த விஷயம் டக்குன்னு முடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதியா இருந்து அவர் வந்து உங்க ராசியிலேயே உச்சமா இருக்கனால உங்களுக்கு இந்த காலம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலுமே ரொம்ப வேகமா முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா, அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோவம் ரொம்ப அதிகமா வரும் இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு. சம்மந்தமே இல்லாம கோவப்படுவீங்க. இதுக்கு முன்னாடி கூட நீங்க அந்த அளவுக்கு கோவப்பட்டுருக்க மாட்டீங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் தான் அது உங்களுக்கு மத்தவங்க கண்ணுக்கு அது பெரிய தப்பாவே தெரியாது. உங்க கண்ணுக்கு அது பெரிய தப்பா தெரியும். ஏன் இத நீங்க இப்படி பண்ணலாம்? ஏன் இத இப்படி நீங்க செய்யலாம்? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியா கோவம் வரும். ஸோ, அத வந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, நீங்க அதிகப்படியா கோவப்படுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சண்டைகள் உருவாக்கும். முக்கியமா வந்து நீங்க திருமணம் ஆயிருக்கீங்க அப்படின்னா, உங்க கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்தோன்னா, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க குடுக்காது. ஸோ, அதனால முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா, கோபத்த அவங்கள கொஞ்சம் குறைச்சிருங்க. ஒரு சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதிர்பாராத தனவரவுகள், உழைக்காத வருமானங்கள்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ, அது வந்து பார்த்தோன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் ஒரு பாயிண்ட் தான் இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புது புது முயற்சிகள்லாம் எடுக்கணும் உங்களுக்கு இந்த காலகட்டம் தோணும். அதே மாரி நீங்க எடுத்த விஷயத்துல சக்சஸ் பண்ணியே தெரியும் அப்படிங்கிற மாரி ஒரு விடாப்பிடியா இருப்பீங்க. ஸோ, அதுவுமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும், 3க்கு அதிபதியான குரு வந்து 6ல வந்து வக்கரமா இருக்கிறதும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. இந்த மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத வந்து சாதிச்சே தருவீங்க. அதுக்கேத்த மாரி உங்களுக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த மாரி சாதகமா மாறும். ஸோ, அந்த மாரி ஒரு மாசம் இந்த பிப்ரவரி மாசம் அப்படிங்கிற மகர ராசியில பிறந்த நண்பர்களுக்கு இருக்குது. இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 2 முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படியா மறந்துரும். இந்த விஷயத்த நீங்க ஞாபகப்படுத்தணும் நினைச்சிட்டே இருப்பீங்க. ஆனா மறந்துருவீங்க. ஸோ அந்த மறக்கிறது மூலமா ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து ஒரு சில ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அது நீங்க செய்யக்கூடிய செயல்கள கொஞ்சம் தாமதப்படுத்தும். அதே மாரி நீங்க பேச்சு மூலமாவே ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டம் சாதிச்சுருவீங்க. பேசியே வந்து ஒரு சில காரியங்கள முடிச்சுறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து மகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கரெக்ட்டா பொருந்தும். அதே மாரி ஒரு எந்த இடத்துல எந்த விஷயத்த பேசுனா அது வந்து கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு ஒரு நேக்கு போக்கு தெரிஞ்சு இந்த மாசம் வந்து அந்த மாசம் முழுக்க கரெக்ட்டா பேசிக்கிடுவீங்க. அதே மாரி சுத்தி இருக்கிற நபர்கள் வந்து பார்த்தா நீங்க நல்லா ஹேப்பியா சந்தோஷமா வச்சுக்கிடுவீங்க உங்க பேச்சின் மூலமா. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஹெல்த்ல வந்து கொஞ்சம் அதிகப்படியா அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு வக்கரமா இருக்கிறது ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவுகள வந்து ஏற்படுத்தும். ஸோ, அதனால வந்து உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகப்படியான அக்கறை எடுத்துக்கோங்க. முக்கியமா வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு வந்து வயசானவங்களுக்கு பிளட் பிரஷரு, ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, ரொம்ப அதிகப்படியா அக்கறை எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சேர்ந்து ஏற்படும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை வந்து அதிகப்படியாக அக்கறையோட பார்த்துக்கோங்க. இந்த முக்கியமாக இந்த விஷயம் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிடாதீங்க. ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்க உணவுகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து அதிகப்படியாக பிரச்சனை கொடுக்குற ஒரு உணவுகளாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்க உணவுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. கொழுப்புகள் அதிகமாக இருக்கிற உணவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடாதீங்க இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு. மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் சரி, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலையும் சரி, எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக ஒன்று போல போகும். நீங்கள் எந்த இடத்துல எந்த மாதிரி பேசி உங்கள் வேலையை சாதிச்சுக்கணுமோ சாதிச்சிருவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமையில பார்த்தீங்கன்னா உங்களை வாடிக்கையாளரை கூட்டுவீங்க. உங்கள் பேச்சு திறமையை பார்த்தா தொழில் நல்ல லாபத்தை வர வச்சிருவீங்க. ஸோ இப்போ பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவு பார்த்தா மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாதமாக தான் இருக்குது. ஏன்னா கடந்த மாதம் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்காது. உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் பார்த்தா செலவோட உங்களுக்கு வரவுகள் நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.